இன்னையிலிருந்து இந்த வீட்டு விவகாரம் எல்லாம் நீதான் பாத்துக்கணும். முக்கியமா என் செல்ல பொண்ணுக்கு கார்டியன் நீதான். உன்னை எதுக்கு கார்டியனா நியமிக்கிறது தெரியுமா? ஸ்டேஜ் மேல தையா தக்கான ஆடுற ஒரு விரும்பையா ஒண்ணும் தெரியாத என் பொண்ணுக்கு காதல்ங்கிற சாக்லேட்டை காட்டி என் ஆஸ்தியை அபகரிக்க பாக்குறான். அவனை நீதான் டாம் செய்யணும். ஆகட்டும் சார், அவன் விஷயத்தை இப்ப ஒரு கைப்பாத்துறேன். ஐயா, உங்க சித்து விளையாட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புலி போல சீனவன பூனை போல மாத்திட்டீங்க. நமக்கு என்ன லாபம்? பூதலிங்கம் ஐயா, அதனாலதான் சொல்றேன், உன் மூளை முழங்கால இருக்கு, உன் மரமண்டைக்கு என் விஷயம் எல்லாம் புரியாதுன்னு. நாம வாழணும்னா சில பேரை பணத்தால அடிக்கணும், சில பேரை கோடாரியால வெட்டணும், இவன மாதிரி ஆளுங்களை சென்டிமெண்டால பிடிக்கணும். அப்போ உங்க மூளை வங்காள வரிகூடாங்க, கப்பலே விடலாங்க. ஜால்ரா அடிக்காத மூதேவி, புரிஞ்சுகிட்டு நட, இல்லன்னா உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி டாம். ஹாய் பிரதர், வேனை குறுக்க நிறுத்திட்டீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல பிரதர், கொஞ்சம் லாங்ல போனேன்னா வண்டிக்கு கண்ணு தெரியல, அதான் பாக்குறேன். காருக்கு கண்ணும் இல்ல காலும் இல்ல, உங்க பேச்சுல அகம்பாவம் தெரியுது இல்ல? ஒண்ணுமில்லாத வீணா போனவெல்லாம் இப்படி அகம்பாவமா பேசும்போது நான் அப்படி பேசினா என்ன தம்பி தப்பு? மிஸ்டர், என்ன எப்படி வேணா கூப்பிடுங்க, ஆனா பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா அவன் உங்களை மாதிரி இல்ல. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு தம்பி இருக்கான், ஆனா அவன் உன்ன மாதிரி ரோட் சைடு ரோமியோவா அலையறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஏன் தம்பி. ஐயோ, ரோமியோக்களால ரோட்ல கஷ்டம் வராது பிரதர், ஆனா ரவுடிங்களால ரத்த வெள்ளமே வரும். ரத்த வெள்ளத்தை உண்டாக்குறவங்க எல்லாம் ரவுடிங் இல்ல பிரதர். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். என்னன்னு? கன்றாவி பாட்டு பாடி கன்னி பெண்களை பைத்தியமாக்குற புத்திசாலி பெத்தலாட்டக்காரணி. எங்க பெரிய பாளையத்தோட பெண் ரதிய வலையில போட்டுக்கலாம்னு அலையிற. அவளுக்கு எவன் வலை விரிச்சாலும் அவன் தலைய சீவி கழுகுக்கு போடுற ரவுடி போயனா நினைவு வச்சுக்க. நீ எப்போது யாரையாவது காதலிச்சிருக்கியா? காதலிச்சேன், கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ஒரு சாய்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என் காதலியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தம்பிக்கு கூட இருந்து உதவி பண்றதை விட்டுட்டு என் காதல குறுக்க நிற்கிறது நியாயமா? நான் காதலிச்சிருக்கேன், அதனால காதலை பத்தியும் காதலர்களை பத்தியும் நல்லா தெரியும். காதலுக்கு கை கொடுப்பேனே தவிர கெடுக்க மாட்டேன். அப்ப நான் காதலிக்கிறது சரிதானே? சரியோ தவறோ, அந்த பொண்ணு உன்னை விரும்பினா நீ கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, அதனால விடுறேன். ஆனா தவறா ஏதாவது செய்யலாம்னு நீ திட்டம் போட்டேன்னு வச்சுக்க, உன் தலை தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. பி கேர்ஃபுல். ஒன் செகண்ட், கிறுக்குத்தனமா குறுக்கு வழியில நடந்தா நிச்சயமா உன் தலை கூட தப்பாது. இத நீயும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, பாய். எந்த சாவி எதுக்கு சேருன்னு தெரியல, ஏகப்பட்ட சாவிங்க. இந்த சாவிகளே நம்மள சாவடிச்சிடும் போல இருக்கு. மகாத்மாவே வாங்க. ஆஹா, பெரிய உத்தம புத்திர நீங்க. என் மேல உள்ள காதலால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? ஆமா. திடீர்னு ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? இப்ப கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நீங்க எதுக்காக செஞ்சீங்கன்னு சாட்சியோட ருசா ஆயிடுச்சு. என்ன சாட்சியம்? இதோ இதா. என்னது? ஓ, இது கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, இவ்வளவு செஞ்சவங்களுக்கு இதுவும் தெரியாதுன்னு ஏமாத்த முடியாதா? காதல்னு சுயநலம் இல்லாத பந்தம்னு மாயாஜால வார்த்தைகளை சொல்லி நீங்க செஞ்சது இதானா? மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்காக வச்ச பணத்தை திட்டமிட்டு திருடி கல்யாணத்தை நிறுத்தி என்ன தந்திரமா கட்டிக்கிட்டீங்க. 10 பேருக்கு மத்தியில எங்க அப்பா மானத்தை எழுந்து போய் அவங்க கை கால்களை பிடிச்சி கெஞ்சப்பவாவது நீங்க செஞ்சது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இவ்வளவு நீசத்தனமா மோசம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப காதல் நடிக்கிறீங்களா? பத்மா, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமா சொல்றேன். உண்மையில ஆன தெரியாமல உங்க பீரோல துணிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கீங்க. கல்யாண பந்தல்ல அன்னைக்கு மாயமா மறைஞ்ச பணம் முட்டை பீரோல எப்படி வந்துச்சு? நீங்க ஒரு ரவுடின்னு தான் நினைச்சேன், பித்தலாட்டு திருடனும் கூட. சொல்லுடா. மென்மையான காதல் உணர்வுகளை புரிஞ்சுக்காத இரும்பு இதயம் படைச்சவடா. ஒண்ணு கேக்குறேன், உன்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற? நீ என்ன பெரிய அழகியா, இல்ல பெரிய அறிவாளியா, இல்ல கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா, இல்ல பெரிய குணவதியா? எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்? என் அறியாமலே என் மனசுக்குள்ள மேல ஏற்பட்ட ஒரு காதல், எதனால உண்டான பந்தம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க தூண்டிச்சே தவிர வேற பொண்ணு கிடைக்காம இல்ல.
நீயே எனக்கு கதி அப்படின்னு நான் கிடக்கல. உன் எல்லா தவறுகளையும் நீ புரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் இனிமே எந்த விதமான காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. என்ன மனுஷன்டா இவரு? என்ன இருந்தாலும் இப்படி தைரியமா வாங்க. எங்க கோட்டைக்கு இதுவரைக்கும் எவனுமே வந்ததில்லை, வந்தவன் திரும்பினதில்ல. ஆனா நீங்க தைரியமா வந்திருக்கீங்க பெரியபாளையம். நீங்க என் நண்பர். உங்க இடத்துக்கு இனிமே நான் அடிக்கடி வருவேன். உங்களை நான் ஒரு நாள் கூட சந்திக்கலனாலும் எனக்கு மன நிம்மதி இல்லை. அதனாலதான் நானே நல்ல காரியம் செஞ்சீங்க. இனிமே எப்பவும் தைரியமா வாங்க. கழுத்தை வெட்டணுமா, கழுகுக்கு போடணுமா, உயிரை எடுக்கணுமா, ஊறுகா போடணுமா, வீட்டை கொளுத்தணுமா, எங்க கூட்டம் எப்ப உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பெரியபாளையம். ரொம்ப தேங்க்ஸ். போன தடவை நீங்க எங்கிட்ட கொடுத்த நகைங்களுக்கு இது என்னுடைய அன்பளிப்பு. புது நோட்டு கத்தைகள் பெயிண்ட் வாசனை குப்பு குப்புன்னு வரும். உங்க அன்பளிப்பு போல என் அன்பளிப்பு அடிக்கடி உண்டு. பார்க்கத்தான் போறீங்க. இனி மற்றவங்கெல்லாம் அம்மா பத்மா. வாங்கப்பா. என்னம்மா நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். என்னம்மா அது பிறந்த நாள் அதுவுமா ஒரு மாதிரியா இருக்கே? உடம்பு சரியில்லையா? எனக்கும் இல்ல, நல்லாவே இருக்கேன். சரி, மாப்பிள்ளை எங்க? இப்பதான் வெளியே போனாரு. சரி, இந்தா உன் பிறந்த நாளுக்கு புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. உள்ள போய் கட்டிக்க போ. இவ்வளவு நல்ல சேலைய எப்படி வாங்குனீங்க? என்னம்மா இது, மாப்பிள்ளை சொல்லலையா? பாண்டி பஜார்ல துணி கடை திறக்கிறதுக்கு மாப்பிள்ளை தாமா எனக்கு பணம் கொடுத்து உதவுனாரு. உனக்கு தெரியும் நினைச்சேன். உன் அப்பா இப்ப பழைய அப்பா இல்லம்மா. மாப்பிள்ளை தயவுல ஓரளவு வசதி ஆயிட்டமா. இப்ப 2 கைனால பணத்தை அள்ளி பாக்குறேன். அவரு பண உதவி செஞ்சாரா? ஆமாம்மா. இப்ப மட்டும் இல்ல, உன் கல்யாணத்துக்கு முன்னால கூட கேட்டுட்டு அவகிட்டே கிடக்கிறதா நல்லது. அதை விடுங்க. இப்ப நான் சொல்ற ஐடியாக்கு நிக்கவே கிடையாது. இந்த பாரு, இது என்னன்னு தெரியுதா? மாத்திரை. வெறும் மாத்திரை இல்ல, பேதி மாத்திரை. ஒரு மாத்திரைக்கு 10 தடவை பேதி, 10 மாத்திரைக்கு 100. இந்த மாத்திரையோட அத்தைக்கு யாத்திரை. அவன் முழுங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அத்தையா முழுங்க மாட்டா. ஏதாவது குழம்புலயோ சாம்பார்லயோ கலந்து கொடுத்துட்டா முழுங்கிடுவா. அன்னிகிட்ட கொடுத்து கலந்துற சொல்லுவோம். யாரு? அந்த செவுட்டு முண்டத்துக்கிட்டியா? அதுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஊரு பூரா பேதி ஆயிரும். ஒண்ணு செய், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளையே கலக்க சொல்லு. அப்படின்னா எப்ப கலப்போம்? இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி. ஏன் சிரிக்கிற? அந்த ப்ரோகிராம். சினிமாவுக்கு போலாமா? நல்லதுங்க. பட்டு புடவை வேணுமா? நல்லதுங்க. இப்பவே போலாமா? நல்லதுங்க. சாப்பிட போலாமா? நல்லதுங்க. ஐயோ ஐயோ, ஒரு கூட்டத்துக்கே ப்ரோகிராம் கொடுக்கறாளே. இது அத்தைக்கு. இது நமக்கு, இது அம்மாவுக்கு மாத்திரை. நிறைய கலந்துட்டியா? சீக்கிரம் கொண்டு அத்தைக்கு போடுவோம். கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா, கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா. என்ன மத குழம்பு ஒரே கசப்பா இருக்கு. பாவக்காய் குழம்பாச்சே, கசப்பாத்தான் இருக்கு. கசப்பா எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எடுத்து வச்ச குழம்புல நான் தானே சர்க்கரையை கலந்தேன். நீ சர்க்கரை கலக்கியா? ஆமா, நான் தான் கலந்தேன். குழம்பு கசக்கவே இல்லையே.
அப்போ மாஸ்டர் என்ன பாது சாப்பிடாம பாதியில போறீங்க? சரி போங்க, என் குழம்பு மட்டும் கசப்பாத்தான் இருக்கு. அண்ணா வந்துருச்சு, மறுபடியும் வந்துருச்சா? புது ஐடியா வந்துருச்சு. புது ஐடியாவா? இத்தனை நாள் நீ புது ஐடியா சொன்ன, இப்ப நான் ஒரு புது ஐடியா சொல்லவா? இது என்ன? கத்தி. இந்த கத்தியால ஒரே ஒரு குத்து குத்துனா புது ஐடியாவுக்கே சான்ஸ் இல்ல. என்னது? ராகவ், நாளைக்கு சரியா 6 மணிக்கு உங்க வீட்டுல எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து இருக்கல, உங்க கிட்டாரை நான் உடைச்சிருவா. ஆமா, அது மட்டும் செஞ்சிடாதமா. இங்க பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே கிட்டார், ஒரே காதலி. இது ரெண்டுக்கு எது நேர்ந்தாலும் இந்த ராகவனால பொறுத்துக்க முடியாது. ஓகே, அது சரி, நம்ம விஷயத்த உங்க அப்பாட்ட சொன்னே இல்லையா? அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவேனா? விருந்தாளிங்க எல்லாரும் முன்னாலையும் இந்த கிரேட் சிங்கர் என் புருஷன் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் போல என் டேடியை கூட ஆச்சரியப்பட வைப்பேன். How is my plan? No daddy, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த கடவுளை வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நிக்காது. இந்த பொண்ணு அறைய விட்டு போச்சு, உன் கதை டாம். அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. ஓகே. என்னம்மா, என்னாச்சு? என்னங்க, ராகம் தம்பி உள்ள இருக்கானா? இல்லையே, எங்கேயோ போயிருக்கா. ஏன்? சதிக்கு அவங்க அப்பா நாளைக்கு கல்யாணம் பண்ண போறாரு. அந்த கல்யாணம் நடந்தா சதி செத்துருவா. எப்படியாவது இந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லி சதியை காப்பாத்துக்க. ராகம எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா ரதியை காப்பாத்த சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். இல்லைங்க, நாளைக்கு தீபாவளி, நான் முருகன் கோவிலுக்கு போகணும். நீங்க எப்படியாவது அவங்க காப்பாத்துங்க. ரதி, ரதி, ராகவ், ராகவ், don't worry. Come on. மாமா, நடக்க கூட நடந்துச்சு. என்னடா, என்ன நடந்தது? ரதியை காணோமா? எல்லா இடமும் தேடிங்களா? ஷோரூம்ல கூட டாம். இது இந்த ராகவனுடைய வேலையாத்தான் இருக்கும். உடனே போய் பாஸ்கரை கூட்டிட்டு வாங்க. டாம். சீக்கிரம் என்னது பாலடைஞ்ச இடத்து கூட்டி வந்திருக்க? நீ இறங்கு. சீக்கிரம். என்னப்பா அது இங்க கூட்டி வந்திருக்கான்?